இருக்கிறது டெரியல் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மொட்டை கிழமை சொட்டை கிழவி, அதாவது கிராணி 2 விளாட போகிறோம். இதில் வந்து நம்ம ஈஸி மோடு வச்சுட்டு போத்துக்கு பதிலாக கிராணியை மட்டும் வச்சு விளாட போகிறோம். கரெக்டாக இருக்கலாம். ஆமாம், சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அடுத்த என்ன கேமில் விளையாடலான்னு சொல்லி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இந்த தடவை கிழவனை எடுக்காத காரணம் வந்து அந்த கிழட்டு பையன் இருந்தானா ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான். அதனால தான் அந்த கிழட்டு பையனை எடுக்கலை. கிழட்டு பையன் என்னம்மா இருந்து நடிப்பான். இன்றைக்கி நம்ம போட் எஸ்கேப் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா போட் எஸ்கேப் தான் நம்மளுக்கு போட் எஸ்கேப் நம்ம அதே பண்ணுவோம். ஏன்டா 2 நாள் வீடியோ போடலான்னு கேட்காதீங்க. காரணம் வந்து கொஞ்சம் வேலை. அதாவது என்ன வேலைன்னா நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் 2 நாளாக வீடியோ போட முடியல. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த கேம் பிளேயில் கண்டினியூ. டக் டேப் அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. நான் பண்ணுறது போட் எஸ்கேப் மேன். செக்யூரிட்டி கீ இங்கே இருக்குது. அதாவது அந்த கிழட்டு பயலுக்கு ரூமு அதுதான் கிடச்சிருக்கு. கிளவி அங்கே போன மாதிரி இருந்து ஹெலிகாப்டர் கீழாக தரானுவன். ஐ நீட் கிளவி, நீ பியானோ வாசிக்குது கிளவி. கிழட்டு கிளவி. நாங்கள் வாசித்தா மட்டும் இருந்து டிர்லே என்னடா என்ன நீ இது பண்ணுறியா? ஆமாம் கிளவி, நீயே ஒரு ஆள். 5 ரூபா தாள். என்னடா சொன்ன டெரியிலே? நான் இப்போ எப்படி அவனை கொல்லதுக்கு வந்துக்கிட்டே இருப்பேன் பார். ஆமாம் கிளவி, ஏதோ நீங்கள் என்ன கொல்கிற மாதிரி. அந்த கிழட்டு பையன் இருந்தாலே என்னை பிடிச்சிக்கிட மாட்டான். நீ வயசாகி போய் நீ என்ன பிடிச்சிருவியோ? பேட்லாக்கி நம்மளுக்கு இது தேவைப்படும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அது பேட்லாக்கை ஓப்பன் பண்ண பேசாமல் நம்ம இது பண்ணிடலாமோ? ஹெலிகாப்டர் எஸ்கேப் ஸ்டன் கன். ஓகே, சூப்பர். அதாவது கிளவி இப்போ நீ அந்த என்ன சொன்னது இப்போ நீ வாய் பேசிடுறதுனால முடிஞ்சா இப்போ வா. ஹாய் கிளவி, பாய் கிளவி. அதை தா கிளவி. இந்தா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம அப்படி இங்கே இந்த சந்துக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். க்ரௌ பார். ஓகே, சூப்பர். நம்ம இந்த கன்னை இங்கேயே போட்டுட்டு க்ரௌ பார் எடுத்துகிட்டு இப்படி வந்து இந்த ரூமை திறந்துட்டு இங்கே உள்ள அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணுவோம். கட்டிங் பிளேயர்ஸ். ஓகே, சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பேசாமல் இந்த தடவை இதே பண்ணிடலாம். ஹெலிகாப்டர் எஸ்கேப் அதான் பண்ண போகிறேன். ஏன்னா அதுக்கு தான் எல்லா பொருளும் கிடச்சிக்கிட்டு இருக்கு. போட் கீ இருக்கா, டோர் ஹேண்டில், இதை இப்படி போட்டுட்டு மேலே போய் பார்ப்போம் மேலே எதாவது பொருள் இருக்கான்ட்டு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு போட் எஸ்கேப் பண்ணுறது கஷ்டம்னு இல்லை, ஈஸி தான். பட் இருந்தாலும் நம்ம ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேசாமல் போட் எஸ்கேப்பை பண்ணிடுவோம். இப்போ வெப்பன் கீ கிடச்சிருக்கு. வெப்பன் கீ. கிளவி இப்போ நீ முடிஞ்சால் வாய் பேசு. நம்ம இப்போ வந்து இதுக்குள்ளேயே எதாவது இருக்கா பார்ப்போம். போட் கீ. ஓகே, சூப்பர். போட் கீயே நமக்கு தேவைப்படும். நம்ம இந்த கதவை திறந்துட்டு வீட்டில் வந்துட்டு வெப்பனை எடுப்போம். அவ்வளோதான். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா அந்த குட்டி சாத்தான் அழிக்க, அதாவது இந்த சிலிண்டரினாவோட பிள்ளை. இப்போ எனக்கு ஒரு பயம் என்னென்னா, இப்போ அந்த குட்டி சாத்தான் எங்கே காணோம். நம்மளை பார்த்து பயந்துருச்சு போல். அதான் பயம் இருக்கணும். குட்டி சாத்தானே, குட்டி சாத்தான் பாய் போயிட்டோம். ஹேய் சிலிண்டரினா, நல்லா இருக்கியா? பியானோ சூப்பராக இருக்குல்ல.
சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இனிமேல் கீழே போய் அதை ஓப்பன் பண்ணுவோம். எதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே உள்ள இதை நம்ம ஒரு தடவை ஷூட் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் ஆகிட்டா. ஓகே, ஐ நீட் க்ரோ பாரா. 2 புல்லட் இருக்குது. கிளவி என்ன நீ அடிச்சிட்டல, அவ்வளோதான். இப்போ நீ எங்கே சாவ போகிற கிளவி. 2ஆவது நாள் நீ டே 2 வரைக்கும் கொண்டு வந்துட்ட. இப்போ அவ்வளோதான். கிளவி நீ என்னையே அடிச்சிட்டியா? இவன் வேறு 1 மணி நேரம் ஆக்கிட்டு இருக்கான் எந்திக்க. கதவை திறந்துட்டு மிஸ்டர் கிளவி, சாரி மிஸ்ஸஸ் கிளவி, நீங்கள் அடித்த அடியில் கன் இங்கே வந்து விழுந்துருக்கு. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா நீங்களே பாருங்கள். அவ்வளோதான். ரட்டா மியூசிக் போட்டாச்சு. இப்போ இங்கே ஒரு அந்த கிளவி எங்கே காணோம்? கிளவி பயந்துட்டியா? வாங்க வாங்க வாங்க. பொக்க பல்லு அடி வாங்க. கூப்பிட்டு சீக்கிரமாக வார நீ. அதான் உன் பொக்க பல்லுலேயே போட்டேன். கதவை திறந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். அதாவது போட் எஸ்கேப்பை பண்ணிடலான்ட்டு. ஏன்னா எல்லாமே போட் எஸ்கேப்புக்கு தேவையான பொருள் தான் கிடச்சிருக்கு. அதனால் இங்கே வந்துட்டு கரெக்டாக வச்சு இதை ஓப்பன் பண்ணியாச்சா, கன்னை மேலே போட்டுருவோம். கன்னை மேலே போட்டுட்டு கன் என்ன இங்கே வந்து கிடக்கு, நான் இங்கே போட்டேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இங்கே கிளாஸ் ஃபியூஸ் இருக்குது. கிளாஸ் ஃபியூஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுருவோம். அதுக்கடுத்து கிழவனோட ஃபோட்டோ அதையும் இங்கே எடுத்து போட்டுட்டோம். அதுக்கடுத்த வேறு என்ன இங்கே இருந்தது? மீட் இது தேவை கிடையாது. ஹெலிகாப்டர் மேனுவல் எடுத்தாச்சு. ஃப்ரெஞ்ச் இருக்குது, திரும்ப க்ளோஸ் பண்ண முடியாது. சச்சு. இப்போ நம்ம இங்கே பாட்டு போடுவோம். சூப்பரான பாட்டெல்லாம். இங்கே ஏதோ பார்த்தோமா? இங்கே எதுவுமே இல்லை. வேறு இங்கே ஹெலிகாப்டர் கீ இருக்குது. இது எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம இந்த ரூம் பக்கத்தில் போட்டுருவோம். அப்போனா நம்மளுக்கு எடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கிளவி வந்துட்டான்னு கூட தெரில. நான் ஜாலியாக இருந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எங்கேயோ போட்டேன். அந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எடுத்தாச்சு. இங்கே வந்துட்டு அவ்வளோதான். இந்த கோல்டு ரிட்டர்ன் போட முடியல. நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் அது மறுபடியும் போட முடியல. மறுபடியும் மேலே வந்துட்டு குட்டி சாத்தானவனா அப்போவுமே இது எப்படி உயிரோடு வந்தது? இந்த ரூம் க்ளோஸ்லேயே இருக்குது. ஆமாம், சரி. அந்த கிளவி வந்திருப்பான்னு நினைக்கிறேன். எப்படியும் நம்ம அதுக்குள்ளே சீக்கிரமாக மேலே போகணும். இந்த ரூமில் வந்து பார்த்தோமா? நம்ம பார்த்துட்டோம். இங்கே எதுவுமே இல்லை. டக் டேப் இங்கே இருக்குது. சரி, அப்படியே இப்போ மேலே போவோம். கிளவி எப்படியும் வந்துடும். அதான் மிஸ்ஸஸ் கிளவி. கரெக்டாக நான் அவளை அடித்தேன். நான் அந்த அடி படலை. கிளவி நீ என்ன 3ஆவது நாள் வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். இவ்வளோத்துக்கு அடி வாங்கிட்டேண்ணே. இனிமே அவள் தந்த அடியை நம்ம அவளுக்கு ரிட்டன் கொடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன். கதவை திறந்துட்டு கிளவி நீ என்ன அடிக்கிற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆகிட்டியாட்டி. அதாவது அவளோட என்ன சொல்கிறது, யாரன்னா நம்ம கொன்னோம். கிளவி நீ மறுபடியும் அதே இடத்துக்கு, நான் மறுபடியும் அதே இடத்துல அடி வாங்க நான் விருப்பப்படல.
அதனால் நான் இங்கே வந்து மியூசிக் போட்டுட்டு அப்படின்னா இந்த வழியாக அந்த ரெயினி அந்த வழியாக போயிரு. சரியா கிளவி நீ இருந்தாலும் இப்படி அடிச்சிட்டல, உன் அடியை நான் ரிட்டன் தாரேன். ஸ்டன் கன் எடுத்துட்டு ஐயோ இங்கே ஏதோ ஒன்று கீழே தள்ளி போட்டேனே. சவுண்டுக்கு இப்போ எப்படியும் வருவா. கிளவி வாங்க. என்ன அந்த கிளவி பார்க்கலையா? பார்த்துட்டு சாவுங்க கிளவி. உனக்கெல்லாம் இதோட அட்டி மேலே கொடுக்கணும். சரி பையன் பாவம் சொல்லிட்டு மெதுவாக தாரேன். நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் இங்கே எடுத்து போட்டுரும் இந்த ரூமுக்கு. அதுக்கடுத்து நம்மளுக்கு எடுத்துகிட்டு போக ஈஸியாக இருக்கும். அதான் தொடரும். ஓ மை காட், இங்கே வந்து கிடக்கா. டக்குன்னு எடுத்து போடணும். நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோன்னா க்ரோபார் எடுத்துகிட்டு கீழே போய் அந்த பொட்டியில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். ஆனால் இருந்தாலும் அந்த அவன் எப்படி உயிரோடு வந்தான்னு தெரில. டக்குன்ட்டு போனோம். கிளவி வேற 2 நிமிஷம் தான் மயக்கத்தில் இருப்பா. ஸ்பார்க் பிளக் இல்லை, எனக்கு இதெல்லாம் தேவை கிடையாதுப்பா. நான் வந்து பண்ண போகிறது வந்து போட் எஸ்கேப் பண்ண போகிறேன். நீங்கள் எனக்கு இந்த இதை கொண்டு வந்து தந்தால் நான் அதை என்ன பண்ணுறது? ஹெலிகாப்டர் கீ எல்லாம் அந்த ரூமுக்கு போட்டாச்சு. இனிமேல் என்ன பண்ணுறோன்னா கிளவி வரல. இங்கே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு என்ன பண்ணுறோன்னா அந்த கன்னை வச்சு மறுபடியும் அவனை போட்டு தாக்கணும். யாரை? அந்த குட்டி சாத்தானை. குட்டி சாத்தான், நீ செத்துட்ட குட்டி சாத்தான். இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு ஷார்ட் கன் எடுத்துக்கிட்டோம். இல்லை சைடில் திரும்பினதுக்கெலாம் இவன் விட்றான்பா. என்ன பண்ணுறது இவனை? போ 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 அவ்வளோதான். கன் எடுத்துட்டு கிளவி மண்டையிலே போய் போட்டதுக்கப்புறம் யாருக்கு மண்டை? கிளவிக்க மண்டை. கிளவி கன்னை போட்டுட்டு ரிட்டன் எடுக்கணும். ஏன்னா அப்போ தானே அந்த கிளவி வருவா. ஓகே, கிளவி என்ன காணோம். கிளவி ஆனால் முழிச்சிருப்பா. பட் ஆனால் எங்கே போனான்னு தெரில. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா அந்த குட்டி சாத்தான் அழிக்க. குட்டி சாத்தான் நான் ஐடென்சிக்கா கிளவினா அதெல்லாம் விளையாட வரல. இங்கே ஒன்று இருந்து தின்னுக்கிட்டு இருக்கு. மிஸ்டர் தம்பி, ஓ இங்கே வேலை போட்டிருக்கான். தம்பி வாங்க வாங்க, உங்களுக்காண்டி தான் வெயிட்டிங். செக்கு போட ஹார்ட் பீட் சவுண்டு. இதுக்கெலாம் நான் பயப்படாது கிடையாது. ஆனால் நான் இப்படிலேருந்து ஒளிஞ்சிடுவேன். எங்கே காணோம்? சரியான ஹார்ட் பீட் சவுண்டு கேட்கு. கிளவி இப்படி வந்துட்டு ஒட்டியே இருந்தால. நான் உனக்கு பயப்பட மாட்டேன்பா, விடு. இப்போ நம்ம இதை இங்கே கன்னை இங்கே போட்டுட்டு இந்த குட்டி சாத்தானை இங்கே அடித்து போட்டாச்சு. சேஃப்டி தான் இப்படியும் வச்சுருக்கான். இது தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா சேஃப் ட்ராவை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். கேஸ்லின் கிடச்சோன்னா ஈஸியாக இருக்கும். கேஸ்லின் தான் கிடச்சிருக்கு. இனிமேல் டக்குன்ட்டு மேலே போய் கேஸ்லினை போட்டுட்டு கன்னையும் ரீலோட் பண்ணிவிட்டு போக வேண்டிதான். டக்குன்ட்டு இவன் வேறு கிளவிட்டு அடி வாங்கினதுனால ரொம்ப பொறுமையாக போயிட்டுருக்கான். நம்ம இப்படி போனால் நாளைக்கு தான் போய் சேருவோம்.
இந்த வழியாக வந்துட்டு கன்று அந்த இருக்குது. கரெக்டாக கன்று எடுத்தாச்சு. மறுபடியும் இந்த வழியாக வந்து ரீலோட் பண்ணிக்கிட்டு பண்ணியாச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், என்ன நம்ம மேலே போக வேண்டியதான். மேலே போய்ட்டு கன்று இங்கே போட்டுட்டு இன்னும் ஒன்றா எடுத்துகிட்டு மேலே போனோம். அது நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா போர் அடிச்சிடும், அதனால் நான் கட் பண்ணிடுறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இங்கே வந்தேன். என்னென்னா எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போ எனக்கு ஒரு இது என்னென்னா கிளவி வந்துட்டான்னு நினைக்கிறேன். அதான் நானும் தூக்கி போட்டு கிளவி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எதுக்குன்னா அவங்களுக்கே தெரியும். கிளவி வாங்க, கிளவி என்ன கிளவி பண்ணுறீங்க? செத்து போங்க. கூப்பிட்டா இப்படி உடனே வரக்கூடாது, கொஞ்ச நேரம் நின்றுட்டு தான் வரணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் ஒரு வழியாக மேலே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த இதை ஸ்டெண்டர்மேன் இருக்க இடத்த பண்ணி பார்க்க போகிறேன். அதுக்குள்ளே இதாக இருக்கான்ட்டு. ஸ்டீரிங் வீல் எனக்கு தேவைப்படாது. சரி ஃப்ரெண்ட்ஸ், என்ன வந்தால் மறுபடியும் அந்த ஃபோட்டோலாம் கிழட்டு பயிலுக்கு ஃபோட்டோலாம் எடுத்து வைக்கணும். அதெல்லாம் என்னமோ. சரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வச்சாச்சு. மறுபடியும் நம்ம இந்த கதவை திறந்துட்டு இங்கே இருக்க இதெல்லாம் மறுபடியும் கொண்டு போனோம். இங்கே 2 தான் இருக்குது. இல்லை 2 இல்லை 4 இருக்குது. ஹெலிகாப்டர் கீ. ஆமாம், டக் டேப் எடுத்துகிட்டு வந்தோம்னா. ஐயையோ, அதை எங்கே கொண்டு போய் போட்டேன்னு தெரிலையே. டக் டேப் இங்கே இருக்கிறியா? அவ்வளோதான், டக் டேப்பை எங்கேயோ கொண்டு போய் போட்டுட்டேன். கிளவிக்கிட்ட கீழே அடி வாங்கினோம்னா அங்கே போய் போட்டு. சப்பா, என்னமோ மறுபடியும் கீழே போனோமா? சரி போவோம். இதை இங்கேயே போட்டுட்டு அதுக்கு முன்னாடி இங்கே உள்ள இதெல்லாம் நம்ம எடுத்து போட்டுருவோம். இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ரிட்டன் போட்டுட்டு அடுத்து கீழே போவோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், எப்படியும் டக் டைப்பை கண்டுபிடிச்சி எடுத்துட்டேன். இப்போ மறுபடியும் இன்னொரு டாஸ்க் என்னென்னா, நம்ம இதாக இருக்குல்ல, அது ஏதோ நீண்டுட்டுருக்கு. இப்போ நம்ம அதை வந்து ஷூட் பண்ணணும். அதுக்கு கன் எடுத்துகிட்டு 2 புல்லட் ஏற்கனவே இதில் இருக்குது. இப்போ வந்தாச்சு. இங்கே அவ்வளோதான். 1 2 அடிக்கிறதுக்குள்ளே இதாகிட்டு. இங்கே வந்து அன்லிமிட்டெட் புல்லட் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம எவ்வளோ நாளும் புல்லட்டை எடுத்துக்கிட்டே இருக்கலாம். 2 புல்லட் எடுத்துட்டோம் நம்ம. இப்போ கீழே வந்தது. ஐயோ, மிஸ் ஆகிக்கிட்டே இருக்க. அவ்வளோதான் 1. இப்போ என்னப்பா அதுக்குள்ளே புல்லட்டை காணோம்? தம்பிக்கலாம், அதுக்குள்ளே புல்லட் எடுத்துக்கிங்களா? அப்பா எடுக்குதான் புல்லட்டை. அவ்வளோதான், புல்லட் எடுத்துட்டேன். ஓ, நீங்கள் அதுக்குள்ளே புல்லட்டை எடுத்துருவீங்க. சரி சரி ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நம்ம இங்கே கிளாஸ் ஃபியூஸை போட்டாச்சு. இல்லை, அதாவது இந்த இதை பற்றி என்ன சொல்லணும்னா, இந்த ஹெலிகாப்டர் நம்ம டக் டேப் வச்சு கிட்ட போகிறோம். அதாவது எப்படின்னா, பிளேடு உடஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஒருவேளை போனார எங்கேயாச்சும் விழுந்துருச்சுன்னா அதுக்காண்டி நம்ம டக் டேப் போட்டு கெட்டுறோமா. சரியான ஒரு இதாக இருக்குல்ல. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன தப்பிக்க போகிறோம். டக் டேப் எடுத்தாச்சு. எடுத்துட்டு இங்கே பாருங்கள், இது என்ன லாஜிக்கே தெரியல. இதை வச்சு போட்டோடனே டக் டேப் நின்றுட்டு. சரி, நம்ம கடைசியாக அந்த கிராணியை பார்த்துட்டு போயிடுவோமா. என்னதான் இருந்தாலும் கிளவி இப்படி நம்மள்ட்ட அடி வாங்கியிருக்கா. அதனால் அவளை பார்த்துட்டு போவோமா. அதனால் ஐயையோ தம்பி, நான் கீழே வரலப்பா, அதை தான் நான் கீழே போட்டேன். ஹாய் கிளவி, பாய் கிளவி. ஓ மை காட், கிளவி என்னமோ ஒரு அடி வாங்கினா பார்த்தீங்கன்னா. பொக்கபல் கிளவி, சாவு கிளவி. சரி பாய் கிளவி, நான் போயிட்டு வரேன்.
இனிமேல் மறுபடியும் இந்த வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் போட் எஸ்கேப் பண்ணி வருவேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த கேமை முடிக்க போகிறோம். இந்த எல்லா இடத்தையும் நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கிராணி கேம்லேயே பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் இருக்குது, இந்த ஹேண்ட் கிரானைட். இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்கானு தெரில. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த வீட்டை விட்டு தப்பிக்க போகிறோம். அவ்வளோதான், இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிட்டு கிளவி வீட்டை விட்டு தப்பிக்க போகிறோம். கிளவி நீ எப்படி மேலே வந்த? அதுக்குள்ளே நான் அவ்வளோ சாவடிட்டு தானே வந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் தப்பிக்க போகிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.